குட் டே ஆல், வெல்கம் டு வர்மாஸ் ரீக்ரியேஷன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சாஃப்டான லேயர் சப்பாத்தி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு போல் எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 கப்ஸ் எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு. நான் அதில் 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டு மாவும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே ஒரு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மூணுத்தையும் கலந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கூடவே அடிஷ்னல் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சப்பாத்திக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டோ கிடைக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட் டோக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஆயில் ஆட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை எடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா மாவு கம்மியாக எடுத்து திரட்டிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. சாஃப்டாக இருக்கிறதுனால ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக திரண்டு வந்துடும் மாவு. உங்களுக்கு நல்லா பெருசாக திரட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம லேயர் சப்பாத்தி பண்ண போகிறோம். ஸோ பெருசாக திரட்டிக்கோங்க. லேயர் சப்பாத்திக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க 4 சைட்ஸும். 4 சைட்ஸ் மடிக்கும் போது நீங்கள் உள்ள ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் மடிக்கலாம், இல்லைனா ப்ளேனாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மடித்ததை திரும்ப திரட்டினா உங்களுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்க்கு வரும். ஸ்கொயர் ஷேப்னால இந்த கார்னர்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரையாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம திரட்டின சப்பாத்தியை பேனில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை பேன் வச்சு திரட்டின சப்பாத்தி போட்டலாம். 2 சைடும் ஒரு லேஸாக குக் ஆகும். ஒரு ஒயிட் லேயர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி குட்டி டாட்ஸ் இருக்கு இல்லையா, வந்து லைட்டாக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நீங்கள் பேன் எடுத்து டைரெக்டாக ஸ்டவ்வில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளஃபி ஃபுல்கா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிருக்குல. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டுட்டு 2 சைடுமே அந்த ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சப்பாத்தியை திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸில் இருக்கிற அன்குக்ட் ஏரியாஸ்லாம் கூட இந்த மாதிரி திருப்பி போடும்போது ஒரு 2-3 தடவை நல்லா குக் ஆகி வரும். ஸோ சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பிளேட்டில் எடுத்து ஒரு யம்மியான சப்ஜி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சப்பாத்திஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.